Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா நிறங்கள் 3 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்த்திக் நரேன் அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்துல யார் காஸ்டிங் பண்ணிக்கான்னு பார்த்தறலாம். நம்ம அதர்வா அவங்க ஹீரோ பண்ணிருக்காங்க, அம்மு அபிராமி அவங்க இந்த படத்துல இருக்காங்க, ரகுமான் அவங்க இருக்காங்க, சத்குமார் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்துல ஏகப்பட்டவர் இருக்கான்னு சொன்னா சொல்லிட்டே போலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் புதுசா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலயே பெல் இருக்கும் ஆல்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ டாடா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா சொல்லணும்னா நம்ம அதர்வா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம்ல இருப்பாருன்னு சொல்லாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் பார்த்து அவர் ஒரு டைரக்டர் ஆகி நல்ல ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ஆசையாக இருப்பார்னு சொல்லாங்க. இவருக்கு அந்த தருணத்தில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ட்ரக்ஸில் கொஞ்சம் அடிக்டாக இருப்பார். அதுலேருந்து வெளியே வந்து திரும்ப படம் எடுத்து படத்துக்குள்ளே வந்து கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வந்தாங்க எல்லாமே இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பாயிண்ட் தானே சொல்லாங்க. படத்தோட நிறங்கள் 3ன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே 3 கலராக இந்த படத்தோட டிஃப்ரெண்ட் கதையை கொண்டு போவாங்க. ஒரு சின்ன பையன் கான்செப்ட், அப்புறம் வந்து அம்மு அபிராமி வந்து ஒரு இதில் தொலைஞ்சு போயிடுவாங்க, அதாவது காணா போன மாதிரி அவங்க இதில் காட்டுவாங்க, காணா போயிடுவாங்க. அப்புறம் நம்ம அதர்வா வந்து இன்னொரு இதில் ப்ரொடியூசர் கதை எழுதி வச்சிருப்பார் பாருங்க நம்ம அதர்வாங்க, அது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் இந்த படத்தோட கதைனே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னு ஓவராலாக சொல்லணும்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இதில் நிறைய பழைய பாட்டெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். அதோட என்ட்ரியே வந்து நார்மலாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அந்த பழைய பாட்டு வரும்போது அந்த வைப்பு கொடுக்குதுன்னே சொல்லாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு சிலைன்லாம் இருக்கும். 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நம்ம சத்துக்குமார் அவங்க வெளுத்து கட்டுவார். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் வந்து நல்லாயிருக்கும். அது எதுக்காக இது பண்ணுறாங்க எல்லாமே வந்து கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. அந்த சீனும் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர்வா வந்து படம் எடுக்கும் போது ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு சீனை எடுத்துகிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பார்த்து அது ஒரு ட்ராமாவாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்னடான்னு கடைசி வரையும் நம்மளை யோசிக்க வச்சுன்னே சொல்லாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பாயிண்ட்டும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. படம் முழுக்க ட்விஸ்ட்டாக தான் போகுது. இந்த கதை இதுதான் கதைன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. கிளைமேக்ஸில் தான் இது எல்லாமே சொல்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த படத்தை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொல்லாங்க. டேரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்களை கொடுக்கலாம். அதர்வா அவங்க இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இவர் ட்ரக்ஸில் கொஞ்சம் அடிக்டாக இருக்குங்காட்டி கவனமெல்லாம் கொஞ்சம் சதறப்படுது. அதுங்காட்டி பார்த்துக்கலாம். நம்ம சரத்குமார் அவங்க இன்ஸ்பெக்டராக வருவார். இவர் வந்து ஃபைனலாக வந்து யாருக்கு வந்து சன்னா இருக்காங்கன்னு சொல்லி கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க. நம்ம அம்மு அபிராமி காணா போயிடுவாங்க நான் சொன்ன பாருங்க, அது அவங்க எதுக்காக வந்து அந்த வீட்டை விட்டு மாமா வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லி ட்விஸ்ட் அண்ட் பாயிண்டாக சொல்லுவாங்க. அந்த விஷயமும் வந்து ஒரு பரபரப்பான இதாக போயிட்டு இருக்கும். எதுக்காக இவங்க இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்புறம் 2 பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து சரத்குமார் வெளுத்துக்கிட்டு வருப்பாருங்க. மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்னா பையனை விட்டுருங்க, பையனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு வந்திருக்கீங்க, ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி கால் உடஞ்சிருக்கும், அதுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆனதுக்கு கூட்டு போய் அடியன்னு நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் சரத்குமாருக்கு என்னாச்சு, நம்ம ரகுமானுக்கு என்னாச்சுன்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதர்வாவோட நோக்கம் என்ன, ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நல்ல ஒரு டேரக்டர் ஆகணும், நல்ல ஒரு ஆளை வச்சு படத்தை எடுக்கணும், ப்ரொடியூசர் ஒன்று பிடிச்சி படம் எடுக்கணும், அதான் அவரோட நோக்கம். ஆனால் அதை வந்து பண்ணாரா பண்ணலையான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் பாயிண்ட் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவராலாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த சண்டை காட்சிகள் ஒன்று வரும். சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டே இருக்கும்போது பேக்ரவுண்டில் கூட்டுப்போம். எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து சண்டை போடும்போது பார்ப்போமோ அது அப்படியே ரிவர்ஸில் போகும். அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களோ, நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்களோ மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிதுன்னே சொல்லாங்க. ஒரு ட்ரக்ஸில் அடிக்டாக இருந்தால் கவனம் எப்படி சதறப்படுது, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வந்து எல்லாம் கஷ்டப்படுவோம் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு நம்ம இவங்க அதர்வா வந்து சொல்லுவாங்கன்னே சொல்லாங்க. அதர்வாக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டோரி அவர் தான் சொல்லுவார். அந்த சரத்குமார் அவங்களுக்கு வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பாயிண்ட்டாக வந்து அதையும் காட்டுவாங்க. நிறைய விஷயம் இதில் வந்து பிடிச்சதுன்னே சொல்லாங்க. நிறைய விஷயம் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸில் அதர்வாக்கு என்ன நடந்துச்சு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை அவட சொல்லி நான் ஷேர் பண்ண வந்தேன். என் ரிவ்யூ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5க்கு நான் 3.75 ஸ்டார் கண்டிப்பாக கொடுத்து அவனே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் நல்லா இம்ப்ரெஷன் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னே சொல்லாங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரக்ஸில் இதில் அதிகமாக யூஸ் பண்ணங்காட்டி குழந்தைகளை பார்க்க அளவோடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னே சொல்லாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. மித்தபடி குறை சொல்கிற அளவுக்கு படம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் மாஸ் பண்ணிட்டானே சொல்லலாம். எடிட்டருக்கு ஒரு ஹேண்ட்ஸப்பே சொல்லலாம், ஏன்னா அந்தளவு எடிட்டிங்கில் பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். பிஜிஎம் பற்றி சொல்லி ஆகணும். பிஜிஎம் போட்டவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுக்கலாம். பிஜிஎமும் நல்லா சூப்பராக இருக்குது. படத்துக்கு கிரைமுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு பிஜிஎம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு பிஜிஎம் கொடுத்தாங்க. இது ஒரு ட்ராமா த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.